إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, மஸ்னூன் ஹுத்பாவிற்கு பிறகு ஜுமுஆ அத்தியாயத்தின் 2வது வசனத்தை நான் படித்தேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ்தான் படிப்பறிவு இல்லாத, எழுத படிக்க தெரியாத அந்த அரபு மக்களுக்கு மத்தியில் அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதர் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்களை ஓதி காட்டுகிறார். மேலும் அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறார். மேலும் அவர்களுக்கு வேதத்தின் ஞானத்தின் அறிவை சொல்லித் தருகிறார். இதற்கு முன்பு அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைய இந்த ஜும்மா உரையில் ரமதானுக்கு பிறகும் குர்ஆனோடு நாம் இணைவோம் என்கிற தலைப்பில் நினைவூட்டல் என்கிற அடிப்படையில் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, குர்ஆனுடைய மாதமாகிய ரமதான் மாதத்தை நாம் கடந்து வந்துவிட்டோம். ஆனால் ரமதான் மாதம் முடிவடைந்ததும் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு முறிந்துவிடக்கூடாது. மாறாக குர்ஆன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி நமக்கு இம்மை மறுமையின் நன்மைகளை பரக்கத்துகளை பெற்றுத்தரக்கூடிய, நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அளப்பரிய பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது. ஆகவே அத்தகைய வேதத்தோடு நம்முடைய தொடர்பானது ரமதான் மாதத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாது. மாறாக ஒவ்வொரு நாள் இருக்க வேண்டும், ஒவ்வொரு மாதமும் இருக்க வேண்டும். இறுதி மூச்சு வரை குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே, இந்த குர்ஆனோடு ரமதானுக்கு அடுத்துள்ள இந்த மாதங்களிலும் ஒவ்வொரு நாளும் நாம் இணைய வேண்டும். குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை வலுவாக்கி கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை, இது கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது இந்த குர்ஆனை நாம் படித்தால் அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளை நாம் ஓதுகிறோம் என்று பொருள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது அல்லாஹ் பேசி அல்லாஹ் மொழிந்த அந்த வார்த்தைகளை நாம் ஓதுகிறோம். அல்லாஹ் சொன்ன அந்த விஷயங்களை நாம் படித்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் இது இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய தௌஃபீக். ஆகவே அல்லாஹ்வுடைய கலாமாகிய இந்த வேதத்தோடு நாம் இணைய வேண்டும். மேலும் இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அத்தாட்சி. நபிகள் நாயகம் ஒரு உண்மை நபி என்பதற்கு அல்லாஹ் நூற்றுக்கணக்கான அத்தாட்சிகளை, முஅஜிசாத்துகளை வழங்கியிருந்தான். அதில் ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய முஅஜிசா, மிகப்பெரிய அத்தாட்சி, மிகப்பெரிய சான்று இந்த குர்ஆன் ஆகும். அப்படிப்பட்ட குர்ஆனோடு நாம் இணைய வேண்டும், தன்னுடைய தொடர்பை வலுவாக்கி கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை நாம் படித்து குர்ஆனுடைய அர்த்தங்களை, பொருளை விளங்கி படிக்க முயற்சித்தால், குர்ஆனில் சிந்தித்து பார்த்தால், இது நமக்கு நபிமார்களுடைய
முந்தைய சமூகங்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு வேதமாகவும் இருக்கும். குர்ஆனுடைய பொருட்களை அறிந்து நாம் படித்தால் இது நமக்கு கொள்கையை விலக்கி விலக்கி சொல்லக்கூடிய வேதமாகவும் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆனை நாம் புரிந்து படித்தால் இது உலக வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், அந்த சமயங்களில் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வேதமாகவும் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். குர்ஆனை புரிந்து நாம் படித்தால் இது ஒவ்வொரு நேரத்திலும் சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக, ஹிதாயத்தை தரக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது என்பதையும் நம்மால் உணர முடியும். அதே போல உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு ஷிஃபாவாகவும் இது இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். அத்தகைய குர்ஆனோடு அன்பானவர்களை நாம் இணைய வேண்டும். இப்போது நாம் சொன்ன அந்த அனைத்து விஷயங்களும் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்று சொன்னால், குர்ஆனை கொண்டு நாம் பயனடைய வேண்டும், ஹிதாயத்து பெற வேண்டும், உள்ளங்களுக்கான ஷிஃபாவை பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தால்தான். குர்ஆனை பார்த்து படிக்க வேண்டும், குறிப்பாக பொருள் அறிந்து. வெறுமனே அரபி வார்த்தைகளை மாத்திரம் படிக்காமல், தமிழ் டிரான்ஸ்லேஷன் உண்டு, ஆங்கிலத்தில் அதற்குரிய டிரான்ஸ்லேஷன் உண்டு. நமக்கு தெரிந்த, நமக்கு நன்றாக விளங்கக்கூடிய மொழியை அடிப்படையாக வைத்து குர்ஆனை அர்த்தம் அறிந்து என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும், படிக்க வேண்டும். அங்கிருந்துதான் அந்த ஹிதாயத்து தொடங்குகிறது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜுமா அத்தியாயத்தின் 2வது அந்த வசனத்திலே என்ன சொல்கிறான், அந்த தூதர் மக்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்களை ஓதி காட்டுகிறார். 2வது கடமை என்ன செய்கிறார், அந்த வசனங்களை கொண்டு, அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த மக்களுடைய உள்ளங்களை ஷிர்க் என்கிற கொள்கையை விட்டு, இணை வைக்கக்கூடிய சிலை வணக்கம், அல்லாஹ்வின் நல்லடியார்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கி அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள், அத்தகைய ஷிர்க்கை விட்டு, இறை நிராகரிப்பை விட்டு, நயவஞ்சகத்தனத்தை விட்டு பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த கடமையும் இந்த நபி செய்கிறார். அடுத்து வேதத்தின் மற்றும் ஞானம் என்கிற ஹதீஸின் கல்வியை அந்த சஹாபாவுக்கு புகட்டுகிறார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதே விஷயங்களை சொல்லி நபிகள் நாயகம் அவர்களுடைய வருகைக்கு ஏறக்குறைய 2500 வருடங்கள் முன்பு அல்லது 3000 வருடங்கள் முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக. அந்த தூதர் அந்த மக்களுக்கு உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டட்டும், வேதத்தின் ஞானத்தின் கல்வியை புகட்டட்டும், மேலும் அந்த கல்வியை கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தட்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டார்கள். அந்த பிரார்த்தனையிலும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவது. இதே மாதிரியான 5-6 வசனங்கள் குர்ஆனில் உண்டு. இந்த தூதருடைய கடமை என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவது, வேதத்தின் ஞானத்தின் கல்வியை புகட்டுவது, பரிசுத்தப்படுத்துவது என்றெல்லாம் சொல்கிறான். அந்த எல்லா வசனங்களிலும் முதலாவது கடமையாக அல்லாஹ் சொல்வது என்ன, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவது, படித்து படித்து காட்டுவது. இதுதான் அன்பானவர்களை ஹிதாயத்துடைய ஆரம்பம். குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டும், குறிப்பாக பொருள் அறிந்து படிக்க வேண்டும். பொருள் அறியாமலே படித்தாலும் இபாதத்து தான். திலாவத் செய்வது, குர்ஆனை ஓதுவதே ஒரு தனி இபாதத். ஆனால் காலாகாலம் பொருள் அறியாமலே ஓதிக்கொண்டே இருக்கக்கூடாது. பொருள் அறிந்து படிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். ஒரு சஹாபி வருகிறார், அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எத்தனை நாட்களில் முழு குர்ஆனை படித்து முடிக்கலாம் என்று சொல்ல, ரசூல் அவர்கள் ஒரு மாதம் சொன்னார்கள். அதை விட சீக்கிரமாக முடிக்க முடியும் என்று சொல்ல, சரி 15 நாட்களில் முடியுங்க என்று சொன்னார்கள். இல்லை யா ரசூல், அதை விட சீக்கிரமாக என்னால் முடிக்க முடியும் என்று சொல்ல, ரசூல் சொன்னார்கள், சரி 7 நாட்களில் குர்ஆனை முடித்து விடுங்கள். அதை விட சீக்கிரமாக முடிக்க முடியும் என்று சொல்ல, ரசூல் சொன்னார்கள், இறுதியாக 3 நாட்களில் நீங்கள் அதிகபட்சம் குர்ஆனை முழுமையாக படித்து முடிக்கலாம். அதை விட சீக்கிரமாக நீங்கள் படித்து முடிக்க விரும்பினால் உங்களுக்கு குர்ஆன் விளங்காது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த சஹாபி கேட்ட கேள்வி என்ன, குர்ஆனை எத்தனை நாட்களில் படித்து முடிக்கலாம் என்று ஓதுவதை குறித்து, திலாவத் செய்வதை குறித்து தான் அந்த சஹாபி கேள்வி கேட்டார்கள். ஆனால் ரசூல் சொன்ன பதில் என்ன, 3 நாட்களில் அதிகபட்சம் நீங்கள் குர்ஆனை முடியுங்கள், அதை விட சீக்கிரமாக முடிக்க முயற்சித்தால் உங்களுக்கு குர்ஆன் விளங்காது. சஹாபி கேட்ட கேள்வி திலாவத் குறித்து, பார்த்து ஓதுவது. ஆனால் ரசூல் சொன்னது புரிந்து படிப்பது, விளங்கி படிப்பது.
என்ன அர்த்தம்? குர்ஆனை படித்தாலே விளங்கி படிக்க வேண்டும், பொருள் அறிந்து படிக்க வேண்டும். நமக்கு அரபிக்கு தெரியாதே, அரபி மொழி தெரிந்தால் தானே விளங்கி படிக்க முடியும் என்று சொன்னால், சரி அரபி மொழியை தான் பல உலமாக்கள், பல அறிஞர்கள் பொதுமக்களுக்காக தமிழிலோ ஆங்கிலத்திலோ உருது மொழியிலோ மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்களே, அந்த டிரான்ஸ்லேஷனை பயன்படுத்தி திலாவத்து செய்யும் பொழுது ஒரு கால் ஜுஸ், அரை ஜுஸ் நாம் படித்தாலும் அதில் சில வசனங்களை, 10-20 வசனங்களை பொருள் அறிந்தும் நாம் என்ன செய்ய வேண்டும்? படிப்பதை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு அன்பானவர்களை குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை பொருள் அறிந்து படிப்பது, இங்கிருந்துதான் அந்த குர்ஆனில் இருந்து ஹிதாயத்தை பெறுவது, அந்த குர்ஆனில் இருந்து ஷிஃபாவை பெறுவது, அந்த குர்ஆனில் இருந்து தன்னுடைய துன்பங்கள் துயரங்களிலே மன நிம்மதியை, ஆறுதலை பெறுவது என்கிற எல்லா நன்மைகளும் அங்கிருந்தான் ஆரம்பமாகிறது. குர்ஆனை படிக்காமல், குர்ஆனை பொருள் அறிந்து ஓதாமல் ஹிதாயத்தை பெற முடியாது, ஷிஃபாவை பெற முடியாது, குர்ஆனை கொண்டு மன நிம்மதியை, ஆறுதலை பெற முடியாது. அன்பானவர்களை, இந்த குர்ஆனை பொருள் அறிந்து படித்தால் குர்ஆன் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கமே வேறு. உள்ளங்களில் குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கத்தை வார்த்தைகளால் நம்மால் வர்ணிக்க முடியாது, அதை விளக்கி சொல்ல முடியாது. குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்து ஆரம்பித்து இந்த நாம் வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த நவீன காலம் வரை பல உதாரணங்களை நம்மால் எடுத்து சொல்ல முடியும். குர்ஆன் உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படிப்பட்டது? ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்கள் என்று சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இரவு தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார், தஹஜ்ஜுத் தொழுகை. அந்த தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாயிதா சூராவுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது மாயிதா சூரா முடிவதற்கு சில வசனங்கள் முன்பு ஒரு வசனம் வரும். அந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக குறிப்பிடுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வை பார்த்து, அவர்கள் நாளை மறுமை நாளிலே, தீர்ப்பு நாள் அன்று அல்லாஹ்வை பார்த்தவர்கள் சொல்வார்களாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியார்களை நீ வேதனை செய்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள், அவர்கள் செய்த பாவங்களுக்கு வேதனை செய்வதற்கு உனக்கு உரிமை உண்டு. உன்னுடைய அடியார்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கு நீதமான முறையில் வேதனை கொடுப்பதற்கு நீ தகுதி உள்ளவன், உரிமை உள்ளவன், உன்னை யாரும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் வ இன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்கள் மீது அருள் புரிந்து கருணை காட்டி அவர்களை மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீதான் மிகைக்கக்கூடியவன், ஞானம் உள்ளவன். நீ மன்னித்து விட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் யாரும் இதில் தலையிட முடியாது, உன்னை தடுக்க முடியாது யா அல்லாஹ் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாருக்காக இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த பொழுது தஹஜ்ஜுத் தொழுகையிலே இந்த வசனத்தையே திரும்ப திரும்ப ரசூல் அவர்கள் பல முறை, பல தடவை தொடர்ந்து இதே வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஃபஜர் தொழுகை நேரம் கூட நெருங்கிவிட்டது. வசனத்தை ஓதிக்கொண்டே இந்த வசனத்தை அடைந்த நபிகள் நாயகம் அடுத்த ரசூல் அவர்கள் போகவில்லை. இதே வசனத்தை பல முறை, எத்தனை 100 தடவை ரசூல் அவர்கள் ஓதி இருப்பார் சொல்ல முடியாது. இதே ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டே தன்னுடைய தொழுகை முடித்து விட்டார். ஃபஜர் தொழுகை நேரமும் நெருங்கிவிட்டது என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். காரணம் என்ன? அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளை அடிப்படையாக வைத்து என்ன செய்தார்கள்? ஆழமாக சிந்தித்து, இது ஒவ்வொரு நபியுடைய ஆசை. அந்த ஆசையை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வார்த்தைகளால் அல்லாஹ்வை பார்த்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த அடியார்களை நீ வேதனை செய்தால் உனக்கு உரிமை உண்டு, ஆனால் இந்த அடியார்களை மன்னித்து விடு என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தைகளை கொண்டு சொல்வார்கள்? இந்த அடியார்களை நீ மன்னித்து விட்டால் உன்னை யாரும் தடுக்க முடியாது யா அல்லாஹ், நீதான் மிகைக்கக்கூடியவன். என்ன அர்த்தம்? இன்டைரக்ட்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய சமூகத்தாரை மன்னித்து விடும்படி சொல்கிறார்கள். இதுதானே ஒவ்வொரு நபியின் ஆசை. அல்லாஹ் எப்படியாவது அவர்களுடைய சமூகத்தாரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும். ஆகவே அந்த உம்மத் மீது இருந்த அக்கறையின் காரணமாக அந்த வசனத்தின் பொருளை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகை முழுவதும் இதே ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி கொண்டிருந்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். இதே போல் தான் அன்பானவர்களே, சஹாபா பெருமக்களுடைய உள்ளங்களிலும் இந்த குர்ஆன் இப்படிதான் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சஹாபா பெருமக்கள் என்ன, காஃபிர்களுடைய உள்ளத்தில் கூட இந்த குர்ஆன் இப்படிதான் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதில் பல காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, ஆனால் வசனங்களை புரிந்து படிக்கும் பொழுது குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படி இருந்தது என்று பாருங்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடைய சபையில்
நஜம் சூராவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஒன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூராவை ரசூல் அவர்கள் படித்தார்கள். சஹாபா பெருமக்கள் அந்த சபையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்த சில காஃபிர்களும் நின்று சூரத்துன் நஜ்மை ரசூல் அவர்கள் ஓத அதை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்று கூட நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் மீட்டிங் நடத்தப்பட்டால் முஸ்லிம்கள் உட்கார்ந்து அந்த உரையை கேட்பார்கள். சில முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் நினைச்சுவார்கள், நின்று பேசக்கூடிய விஷயங்களை கேட்பார்கள். அப்படி மக்கத்து காஃபிர்களாக இருந்தாலும் ரசூல் அவர்கள் குர்ஆனை ஓதினால் சில சமயம் வினச்சிவார்கள், நின்று கேட்பார்கள். அவ்வாறு சஹாபாக்களும் காஃபிர்களும் சூரத்துன் நஜம் ஓதப்படுவதை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா முழுவதையும் ஓதிக்கொண்டே வந்தார்கள். இறுதியாக அந்த சூராவுடைய கடைசி வசனத்திலே சஜ்தா இருக்கிறது, சஜ்தத்து திலாவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை அடைந்தார்கள். அந்த வசனத்தை அடைந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்தார். சஹாபா பெருமக்களும் சஜ்தா செய்தார்கள். சுத்தி இருந்த அந்த காஃபிர்களும் தன்னையே அறியாமல் மெய் மறந்து அவர்களும் சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள். அந்த இறுதி வசனங்கள் எல்லாம் சொல்கிறான், அஸிஃபத்தில் ஆஸிஃபா, நெருங்கி வரக்கூடிய அந்த கியாம நாள் இன்னும் நெருங்கி வந்து விட்டது. லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, அந்த கியாமத் எப்போது வரும் எக்ஸாக்டாக அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த கல்வி வேறு யாருக்கும் கிடையாது. அந்த கியாமத்தை வரவிடாமல் யாரும் தடுக்க முடியாது. அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? வதضحكون ولا تبكون, இந்த வசனங்களை கேட்டு நீங்கள் அழ வேண்டும், ஆனால் இந்த வசனங்களை கேட்ட பிறகும் நீங்கள் சிரிக்கிறீர்களா, பரிகாசம் செய்கிறீர்களா? ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, இப்படி எல்லாம் விளையாட்டாக இருக்காமல் சஜ்தா செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்கி வழிபடுங்கள், இதுதான் படைக்கப்பட்ட நோக்கம், விளையாட்டாக அலட்சியமாக இருக்கக்கூடாது என்கிற இந்த வசனங்களை ரசூல் அவர்கள் ஓதிவிட்டு சஜ்தா செய்தார்கள். சஹாபா சஜ்தா செய்தார்கள். இதில் ஆச்சரியம் கிடையாது. காஃபிர்களும் ரசூலோடு செய்து சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள். காரணம் என்ன? அந்த வசனங்கள் அந்த காஃபிர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய அந்த தாக்கம். ஆகவேதான் அன்பானவர்களே, காஃபிர்களுடைய உள்ளத்திலேயே குர்ஆனை பொருள் அறிந்து படித்தால் ஒரு தாக்கம் ஏற்படும் என்று சொன்னால், நாம் குர்ஆனை நம்பிக்கை கொண்ட மக்கள், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த குர்ஆனில் தான் இம்மை மறுமையுடைய வெற்றி இருப்பதாக நாம் உறுதியாக நம்புகிறோம். அந்த உறுதியான நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாகிய, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களாகிய நாம் குர்ஆனை பொருள் அறிந்து படித்தால் ஏன் இந்த குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது? அப்படிப்பட்ட ஒரு தொடர்பை நாம் குர்ஆனோடு ஏற்படுத்தி கொண்டால் ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, மார்க்கம் தொடர்பான விஷயத்திலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உலக வாழ்க்கை விஷயத்தில் நாம் நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகளுக்கு மத்தியில் கவலைக்கிடமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதிலும் நமக்கு தீர்வு கிடைக்கும். உதாரணத்திற்கு பாருங்கள், ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் காஃபிராக இருந்த பொழுது, ஜுபைர் பின் முத்இம் அவர்கள் ஒரு நபி தோழர், சஹாபி, காஃபிராக இருந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். நான் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையில் இருந்து கொண்டு சூரத்து தூர் அத்தியாயத்தை ஓதி கொண்டிருந்தார்கள். அந்த வசனத்தை நான் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். காஃபிராக இருந்த சமயத்தில் நடந்த சம்பவத்தை அறிவிக்கிறார். சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் மக்ரிப் தொழுகையிலே தூர் அத்தியாயத்தின் வசனங்களை ஓதி கொண்டிருந்தார். அந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அந்த அத்தியாயத்தின் இறுதியில் அல்லாஹ் அடுக்கடுக்காக காஃபிர்களை பார்த்து பல கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகளை பொருள் அறிந்து படித்தால் நம்முடைய உள்ளமே நடுநடுங்கி போய்விடும். அப்படிப்பட்ட கேள்விகள். அந்த கேள்விகளில் அல்லாஹ் இறுதியில் சில கேள்விகளை கேட்கிறான். குறிப்பாக நாத்திகவாதிகளை பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான். நாத்திகவாதிகள் என்று சொன்னால் யார்? கடவுளே இல்லை, இந்த அகிலத்தை படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், மனிதர்களை படைத்தவன், அப்படி ஒரு கடவுளே கிடையாது, எல்லாமே தானாக தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்களே, அத்தகைய நாத்திகவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், ஒரு படைப்பாளன் இல்லாமல், ஒரு காலிக் இல்லாமல் இவர்கள் தானாகவே வந்து விட்டார்களா, அல்லது இவர்கள் தம்மை தாமே படைத்துக் கொண்டார்களா? இந்த இரண்டில் எது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இந்த வசனங்களை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருந்த ஜுபைர் பின் முத்இம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வசனங்களை கேட்டதும் என்னுடைய உள்ளம் அப்படியே பறந்து விட்டது. என்ன அர்த்தம்? அந்த வசனங்களை கேட்ட அந்த பொருளை உணர்ந்த அவர் பூமியிலே இல்லை, அவர்கள் அப்படியே பறந்து ஏதோ வேறு உலகத்துக்கு சென்று விட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள். சொல்கிறார்கள், தூர் அத்தியாயத்தின் அந்த வசனங்களை கேட்ட என்னுடைய உள்ளம் அப்படியே பறந்து விட்டது, மெய் மறந்து நான் அந்த வசனங்களில் ஆழமான அந்த பொருள்களில் சென்று விட்டேன் என்பதாக ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். இதற்கு அடுத்துதான் அவர்கள் செய்தார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள்.
ஆகவே உள்ளங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொள்கை விஷயத்திலே, மார்க்க விஷயத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குர்ஆனை கொண்டு. இது அந்த காலத்தில் நடந்த சம்பவம் என்று நாம் யோசிக்கலாம். அப்படி அல்ல, இந்த காலத்தில் கூட இஸ்லாத்தை தழுவிய சகோதரர்கள் இருப்பார்களே நமக்கு மத்தியில், அவர்களை சந்தித்து நீங்கள் பேசி பாருங்கள். எதற்காக நீங்கள் இஸ்லாத்தை தழுவினீர்கள்? அதில் பெரும்பாலான சகோதரர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? குர்ஆனை படித்தேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்தேன், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சூராவின் இந்த வசனத்தை படித்தேன், ஒரு தாக்கம் ஏற்பட்டது. பல சகோதரர்கள் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். குர்ஆனை படித்துதான் அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும். இந்த காலத்தில் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், பேசி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் தான் சமீப காலத்தில் கொரோனா காலத்திலே வஃபாத்தான ஒரு பெரிய மார்க்க அறிஞர். அவருடைய பெயர் தியாவுர் ரஹ்மான் அஅதமி என்று சொல்வோம். அஅதமி என்று சொன்னால் யூபி மாநிலத்தில் ஆசம்கட் என்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரை சார்ந்த ஒரு பிராமின். அவருடைய பழைய பெயர் பாங்கே ராம், அப்படி ஏதோ ஒரு பெயர். அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால் பலர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது உயிர் தப்பித்து என்ன செய்தார்கள்? தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தார்கள். இங்கு வந்த பிறகு யாரோ சொன்னார்கள், நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உம்ராபாத் மதரசாவுக்கு சென்று விடுங்கள், அங்கு உங்களுக்கு மார்க்க கல்வி கிடைக்கும் என்பதாக சொல்லப்பட்டது. ஆகவே மதரசாவுக்கு வந்து அங்கு மார்க்க கல்வியை படிக்க தொடங்கினார்கள். உம்ராபாத் என்கிற மதரசாவில் உம்ரி என்கிற பட்டத்தை பெற்ற பிறகு அல்லாஹ் அவருக்கு மதீனா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். மதீனா யூனிவர்சிட்டியில் சென்று ஹதீஸ் பாடத்தை படித்தார்கள். அடுத்து மக்கா யூனிவர்சிட்டி உம்முல் குராவில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான், அங்கு படித்தார்கள். அடுத்து எகிப்தில் இருக்கக்கூடிய ஜாமியா அஸ்ஹரில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, அங்கும் படித்தார்கள். பிறகு சவுதி ரிட்டர்ன் வந்து மதீனா யூனிவர்சிட்டியில் ஹதீஸ் கலை சார்ந்த அந்த கல்லூரிக்கு பிரின்சிபலாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அங்கு நீண்ட காலம் பணிபுரிந்தார். இறுதியாக கொரோனா காலத்தில் அவர்கள் இறந்த சமயத்தில் ஹதீஸ் கலை சார்ந்த ஒரு பெரிய நூலை அவர்கள் தொகுத்து முடித்த நிலையில் தான் வஃபாத்தானார்கள். 16,000 ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடைய தொகுப்பது அல் ஜாமிஉல் காமில் என்கிற நூலை தொகுத்தார்கள். அவ்வளவு பெரிய பணி. இப்படிப்பட்ட பணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மூலியமாக வாங்கினானே. அவர் எப்படி இஸ்லாத்தை தழுவினார் என்று சொன்னால், அவர்கள் யூபியிலே தன்னுடைய ஊரில் இருக்கும் பொழுது அவருடைய ஒரு நண்பர், முஸ்லிம் நண்பர் நினைச்சுகிறார், ஒரு முறை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருகிறார். பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து தொழுகையில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அல்லது தொழுகைக்கு பிறகு இமாம் தர்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த தர்ஸை கேட்டார்களா தெரியவில்லை. அந்த தர்ஸை கேட்கும் பொழுது அந்த இமாம் நினைச்சுகிறார், அன்கபூத் அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை படித்து அதற்கான ஒரு சுருக்கமான விளக்கத்தை சொல்கிறார். அந்த வசனத்தை எல்லாம் சொல்கிறான், எவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்ற பொய்யான தெய்வங்களை அழைக்கிறார்களோ கடவுள்களாக நினைத்து, அவர்களுடைய உதாரணம் இந்த சிலந்தியுடைய வீட்டு போன்றது. வீடுகளில் மிக பலவீனமான வீடு இந்த சிலந்தியுடைய வீடுதான். காற்றடித்தால் அது நாசமாக போய்விடும். யாராவது தொடப்பம் எடுத்து இப்படி அடித்தால் நாசமாக போய்விடும். அந்த வீடு என்ன செய்யாது? வெயிலில் அந்த சிலந்தியை காப்பாத்தாது. அது குளிர்காலத்தில் அது எந்த விதத்திலும் பயன் தராது. ஒரு பேருக்கு ஒரு வீடு, அவ்வளவுதான். இதுதான் காஃபிர்களுடைய உதாரணம் என்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தின் விளக்கத்தை கேட்ட பிறகுதான் அவர்கள் நினைச்சார்கள். தியாவுர் ரஹ்மான் ஆதமி அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். பாங்கேராமில் இருந்து தியாவுர் ரஹ்மானாக மாறி ஹதீஸ் துறையை சார்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞராக இந்த காலத்தில் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். இது குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் தானே. ஒரு வசனத்தை செவிதாழ்த்தி கேட்டார்கள், அது அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம். ஆக என்பானவர்களே, கொள்கை விஷயத்திலே, மார்க்கம் தொடர்பான விஷயத்திலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல்தான் உலக வாழ்க்கையில் துன்பத்திலும் துயரங்களிலும் சோதனைகளுக்கு மத்தியிலும் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே மன நிம்மதியை வைத்திருக்கிறான். அல்லது வேறு விதமான பிரச்சனைகளில் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களுக்கான ஷிஃபாவை இந்த குர்ஆனில் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையிலே சுத்தி எல்லோரும் ரசூல் அவர்களை புறக்கணிக்கிறார்கள், பொய்யாக்குகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், ரசூல் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உள்பட, அபூ லஹப், அபூ ஜஹல், ரசூலுடைய உறவினர்கள் எல்லோரும், அவர்களும் ரசூலை நினைச்சுகிறார்கள், இவர் ஒரு பொய்யான நபி, இவர் சொல்வதெல்லாம் பொய், கட்டுக்கதைகள், கற்பனை கதைகள் என்பதாக ரசூலை பொய்யாக்கி அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடைந்த நிலையில் இருந்தார்கள். என்ன இப்படி என்னை பார்த்து யார், எந்த சமூக மக்கள் சாதிக், உண்மை உரைப்பவர், உண்மை மட்டுமே பேசுபவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, அந்த மக்கள், அந்த உறவினர்கள் இப்போது என்னை பார்த்து பொய்யன், சூனியவாதி
என்றெல்லாம் சொல்கிறார்களே என்கிற அந்த கவலையில் இருந்த சமயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். சூரா யூசுப். அந்த யூசுப் அத்தியாயத்தில் ரசூலுக்கு அல்லாஹ் ஆறுதல் தருகிறான், மன நிம்மதியை தருகிறான். அது எப்படி? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக சிறு பிள்ளையாக இருந்த பொழுது வீட்டை விட்டு தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை விட்டு பிரிந்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வீட்டை விட்டு வெளியேறி இப்போது ஒரு அடிமையாக இன்னொரு நாட்டிலே அந்நியர்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்கள். ஒரு நீண்ட காலகட்டம் குடும்பத்தை பார்க்காமல், தந்தையை பார்க்காமல் அடிமைத்தனத்தோடு வாழ்ந்தார்கள். பல துன்பங்களை, இன்னல்களை சந்தித்தார்கள் என்று சொன்னால் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் யார்? யாரோ ஒரு நபர் கிடையாது, மாறாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொந்த சகோதரர்கள். சொந்த சகோதரர்களால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை துன்பங்களை சந்தித்தார்கள். ஆகவே நபியே முகமதே, நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த துன்பங்கள் புதிய ஒரு விஷயம் கிடையாது, இது பழைய வரலாறு. இதற்கு முன்பும் பல நபிமார்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களால் பல துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் பொறுமையாக இருங்கள். அதே போல்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அதே வரலாறில் ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு ஆறுதல் என்ன? என்னதான் அவர்கள் பல துன்பங்களை சந்தித்திருந்தாலும் அதே அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய சகோதரர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பேர் கிடைச்சார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நின்று அவர்களிடத்திலே உதவியை நாடக்கூடியவர்களாக, மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக மாறி வந்தார்கள். இதே மாதிரியான ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படலாம் என்கிற ஒரு ஆறுதலும் இருந்தது. சொல்ல போனால் அப்படிதான் ரசூலுடைய வாழ்க்கை நடந்தது. யாரெல்லாம் ரசூலை துன்புறுத்தினார்களோ அதே காஃபிர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு ரசூலுக்கு முன்னால் வரிசையாக நிற்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள். முகமதை, நம்மை மன்னித்து விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன தீர்ப்பு வழங்க போகிறேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதற்கு அந்த காஃபிர்கள் சொன்னார்கள், 20-21 வருடங்கள் துன்புறுத்திய காஃபிர்கள் சொன்னார்கள், முகம்மதே, நீங்கள் நம்மை தண்டித்தால் உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் உங்களை ஒரு நல்ல சிறந்த சகோதராக நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் மன்னிப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு ரசூல் சொன்ன வார்த்தையும் என்ன? இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்களோ அதே வார்த்தை தான் நான் உங்களை பார்த்து சொல்ல போகிறேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் நான் உங்களிடத்தில் பழி வாங்க போவதில்லை, நீங்கள் போகலாம், நான் உங்களை மன்னித்து விட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அப்படியே ரசூலுடைய வாழ்க்கை மீது பொருந்துகிறது. ஆகவே யூசுப் சூராவை அல்லாஹ் எப்போது இறக்கி வைத்தான் என்று பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருந்த காலகட்டத்தில் இறங்கிய சூரா அது. அது ரசூலுக்கு ஆறுதல் தரக்கூடிய, ரசூலுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூரா. அதே போல் தான் பாடவர்களே, குர்ஆனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து படித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குர்ஆனில் தீர்வு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சோதனையை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோமோ அந்த சோதனைக்கான ஒரு தீர்வும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வசனத்தில் இருக்கும். அந்த வசனத்தை நாம் தேடி பார்க்க வேண்டும், குர்ஆனை புரிந்து படிக்க வேண்டும். ஆகவே என்பானவர்களே, குர்ஆனை புரிந்து படிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ ரமதான் மாதம் வந்துவிட்டது, குர்ஆனை பார்த்து படித்தோம், தராவியில் நின்று குர்ஆனுடைய வசனங்களை செவிதாழ்த்தி கேட்டோம். ரமதான் போன பிறகு மூடி வைத்த குர்ஆன் அடுத்த ரமதானில் தான் அடுத்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இது குர்ஆனோடு இணைந்த, குர்ஆனோடு தொடர்புள்ள மக்களுடைய அடையாளம் கிடையாது. மாறாக இது குர்ஆனை புறக்கணித்த சமூகத்தின் அடையாளம். ரமதானில் மாத்திரம் குர்ஆனை படித்து அடுத்து 11 மாதங்கள் குர்ஆனோடு பெரிய அளவில் தொடர்பில்லை என்று சொன்னால் நாங்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டோம் என்று பொருள். இத்தகைய மக்களுக்கு எதிராக நாளை மறுமையினாலே நபிகள் நாயகம் நினைச்சுவார்கள், அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹஜூரா, யா அல்லாஹ், இந்த சமூகத்தார் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள் யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆனுக்காக வேண்டி குர்ஆன் சார்பாக முறையிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட சமூகமாக நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை பொருள் அறிந்து அவ்வப்போது படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குர்ஆனில் இருந்து கொள்கையுடைய விளக்கங்களையும், குர்ஆனில் இருந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வையும், குர்ஆனில் இருந்து ஷிஃபாவையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிருள்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தை குர்ஆனோடு அவர்கள் எப்படி தன்னுடைய தொடர்பை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த சமூகத்தில் ஒரு சாரார் குர்ஆன் அவர்களுக்கு படிக்கவே தெரியாது. இப்படி ஒரு சாரார். சரி, குர்ஆன் படிக்க தெரியாது என்று சொன்னால் குர்ஆனை பார்த்து படிக்க தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது முயற்சியாவது செய்ய வேண்டுமா இல்லையா?
சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்ய தெரியும், சம்பாதிப்பதற்கு என்னென்ன வழிகள், புது புது வழிகள் அதெல்லாம் யோசிக்க தெரியும். ஆனால் குர்ஆன் படிக்க முயற்சி செய்வ மாத்திரம் அவர்களுக்கு தெரியாது என்று சொன்னால் இது அல்லாஹ்விடத்தில் ஒரு காரணமாக ஒருபோதும் அமையாது. இது ஒரு காரணமாக அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியாது. எல்லா விதமான முயற்சிகள் உலக வாழ்க்கைக்காக செய்ய முடியும், ஆனால் குர்ஆனை பார்த்து படிப்பதற்கு முயற்சி செய்ய தெரியவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்ல முடியாது. ஆகவே அத்தகைய சகோதரர்கள் சகோதரிகள் குர்ஆனை பார்த்து படிக்க முயற்சி செலவு செய்து சில நாட்களில் படிக்க தெரிந்து கொள்ளலாம். அது பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. குர்ஆனை பார்த்து படிக்க முயற்சிக்க வேண்டும். சரி, ஒரு சாரார் யார் குர்ஆனை பார்த்து படிக்க தெரிந்தாலும் படிப்பது கிடையாது. அது ரமதான் மாதத்தில் மாத்திரம் படிப்பார்கள், அல்லது வீட்டில் யாராவது இறந்து விட்டால் செய்வார்கள். மௌத்தாவுக்கு பஹஷ்னா என்கிற பெயரில் செய்வார்கள். ஈசாலே சவாப் என்கிற பெயரிலே அந்த குர்ஆனுடைய கூலியை அனுப்ப வேண்டும் என்கிற பெயரிலே பிதத்தான முறையில் குர்ஆனை ஓதுவார்கள். இப்படி ஒரு சாரார். அல்லது திருமணத்திலே குர்ஆனை ஒரு அன்பளிப்பாக தந்து அழகான பெட்டியில் போட்டு அழகான துணியில் அந்த குர்ஆனை மடித்து அதை எடுத்து ஓதக்கூடாது என்பதற்கு நல்ல ஹைட்டான இடத்தில் அதை வைத்து விடுவார்கள். இப்படி ஒரு சாரார். குர்ஆனை படிக்க தெரிந்தாலும் படிக்காத மக்கள். அப்படியும் இருக்கக்கூடாது. அவ்வப்போது குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும். குர்ஆன் திலாவத்தை ஒரு தனி இபாதத்து தான். சரி, குர்ஆன் படிக்க தெரிந்து யார் குர்ஆனை படிக்கிறார்களோ அதில் ஒரு சாரார் யார் என்று சொன்னால் காலா காலமாக பார்த்து ஓதுவதை மாத்திரம் ஒரு இபாதத்தாக செய்வார்கள். பொருள் அறிந்து படிக்கலாமே, தமிழ் மொழிபெயர்ப்போடு படிக்கலாமே, உருது டிரான்ஸ்லேஷனோடு படித்து அந்த வசனத்தில் எல்லாம் என்னதான் சொல்ல வருகிறான் என்பதை விளங்கிக் கொள்ளலாமே என்கிற முயற்சியை செய்வது கிடையாது. ஏராளமான டிரான்ஸ்லேஷன் உண்டு, எத்தனையோ நூற்கள் புத்தகங்கள் உண்டு. அதை வாங்கி வீட்டில் வைத்து படிப்பதற்கான தௌஃபீக் கிடைப்பதில்லை. ஆகவே அன்பானவர்களை, படிக்க தெரிந்தவர்கள், படிக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டமாக குர்ஆனை பொருள் அறிந்து படிக்க என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாள் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதுகிறோம். எத்தனை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் தெரியும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் என்ன? அர் ரஹ்மானிர் ரஹீமிற்கு என்ன பொருள்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆயத்துல் குர்சி எல்லா முஸ்லிம்களுக்கு தெரிந்த வசனம்தான். ஒவ்வொரு இரவு நாம் ஓதுவோம், தொழுகைக்கு பிறகு ஓதுவோம். எத்தனை பேருக்கு ஆயத்துல் குர்சியுடைய அர்த்தம் தெரியும்? குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ் எல்லோருக்கும் மரணமாக உள்ள சூரா. எத்தனை பேருக்கு சூரத்துல் இக்லாஸுடைய பொருள் தெரியும்? நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்த அன்பானவர்களே, குறைந்தது அடிக்கடி நாம் ஓதக்கூடிய சூறாக்களுக்கான பொருளாவது என்ன என்பதை நாம் தன்னுடைய மொழியில் அதை படித்து தெரிந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். நிச்சயமாக பொருள் அறிந்து படிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு நேர்வழியை வைத்திருக்கிறான், பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வைத்திருக்கிறான், உள்ளங்களுக்கான ஷிஃபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனில் இருந்து இப்போது நாம் சொன்ன எல்லா நன்மைகளை பெறக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. குர்ஆனோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தொடர்பை வலுப்படுத்தக்கூடிய தௌஃபீகை தருவானாக. குர்ஆனை பொருள் அறிந்து படித்து ஹிதாயத்தை பெற்று தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.